ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். நான் எப்போவுமே என்னோட வீடியோஸில் எப்போவுமே என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ த பெஸ்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு த ரைட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் யோர் 20s. நீங்கள் 20களில் இருக்கையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரையில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் ஏன் 10 டைம்ஸ் கூட உங்களுக்கு மல்டிப்ளை ஆக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் எப்போவுமே when we are young, நம்ம சின்ன வயசில் இருக்கையிலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் இது நம்மளுக்கு தான் பெனிஃபிட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 இன்சைட்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 விதமான டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பிளான் பண்ணலாம் இஃப் யூஆர் இன் யோர் 20s அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு போனஸ் டிப்பை என்ன கொடுத்துருக்கேன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ, அதாவது உங்களோட இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம், பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கணும், பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு போனஸ் டிப்பாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் don't take any loans in your 20s. ஸோ இப்போது நீங்கள் லோன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ தான் ஏர்ன் பண்ணுற டைம். அந்த டைம் லோன் எடுத்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாம் அந்த லோனுக்கு உண்டான இஎம்ஐ ரீபேமெண்ட்லேயே உங்களுக்கு போயிடும். அண்ட் அதுவும் இப்போ ஒரு வீட்டுக்கு உண்டான லோனோ இல்லை காருக்கு உண்டான லோனோ நீங்கள் 20ஸ்லேயே எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கெலாம் கிட்டத்தட்ட 25 வருஷம் நீங்கள் அந்த லோனை ரீபே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வேறு எதுவுமே திங்கிங்கே வராது. எப்படியாவது நம்ம லோன் அடைக்கணும், சம்பாதிக்கிறத வச்சு லோன் அடைக்கணும் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு காருக்கு ஒரு லோன் எடுத்திங்கன்னா அது ஒரு 5 வருஷம் போயிடும், பைக்குக்கு எடுத்திங்கன்னா ஒரு 3 வருஷம் போயிடும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக லோன்ஸே நம்மளுக்கு அதிலே ஸ்டக்கப் ஆகி நிற்போம். நம்மளால் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வளர வைக்க முடியாது. ஸோ லோன்ஸ் எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் வெரி வெரி நெசசரி. லைக் எஜுகேஷன் லோன், அது கம்பல்சரி நெசசரியான ஒரு விஷயம். அண்ட் அதுவும் நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் நேமில் எடுக்கணும். ஸோ ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது எடுக்கலாம். ஒரு எஜுகேஷன் லோனுங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டேக் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நம்மளுக்கு இன்சூரன்ஸ்னு எடுத்தோன்னா இந்த 2 இன்சூரன்ஸ் இருந்தாலே போதும், விச் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக லீட் பண்ணுறதுக்கு இது 2 போதும். வித்தவுட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போய் பயங்கரமாக அதுலேருந்து எரோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது 2மே போதும். ஸோ இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னு எடுத்திங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்டோமெண்ட் பாலிசிம்பாங்க, மெச்சூரிட்டி பாலிசிம்பாங்க, டேர்ம் பிளான்பாங்க, இந்த பிளான் அந்த பிளானும்பாங்க. ஸோ நிறைய சொல்லுவாங்க. நம்மள நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளும் ஒன்று தப்பான ஒரு விஷயத்தில் போய் தப்பான இன்சூரன்ஸில் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இன்சூரன்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். இல்லாட்டி இது பார்த்து நம்மளுக்கு ஒரே புரிதலும் இல்லாதனால டோட்டலாக அதை அவாய்டும் பண்ணிடும். அப்படி இருக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இல்லாத போது உங்களோட ஃபேமிலி அதே லைஃப் ஸ்டைலை அவங்க லீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த லைஃப் இன்சூரன்ஸோட அந்த அமௌண்ட் மணி இருந்தால் தான் அவங்களால நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணீங்களோ அதே அமௌண்ட் ஆஃப் பணம் அவங்கக்கிட்ட இருக்கையில் அவங்க அதே லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஸோ அதில் என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா, வெறும் லைஃப் கவர் மட்டும் வர மாதிரி ஒரு இன்சூரன்ஸை எடுக்கணும். நம்ம கேட்கணும், லைஃப் கவர் மட்டும் தான் வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப் கவரும் வரும், ப்ளஸ் ஒரு 25 இயர்ஸ் ஆகையில் மெச்சூர் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும், இல்லை ஒரு 50 இயர்ஸ் ஆகையில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் பியூர்லி லைஃப் கவர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது லைஃப் கவர் மட்டும் இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கவரேஜ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக உங்களோட சேலரி இப்போது என்ன இருக்கோ அதை விட ஒரு 20 to 25 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் ஒரு லைஃப் கவராக நீங்கள் அரைவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன் யோர் 20s உங்களோட சேலரி ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 to 25 டைம்ஸ், அதாவது 25 டைம்ஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 into 25 போட்டிங்கன்னா ஒரு 1.25 crores நீங்கள் ஒரு லைஃப் கவர் எடுக்கணும். ஸோ 1.25 crores லைஃப் கவர் எடுத்திங்கன்னா உங்களோட ப்ரீமியம் நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்கன்னா ஒரு 6000 8,000 ரூபா, டிபெண்டிங் ஆன் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பட் 6,000 to 8,000 rupees போது ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் நீங்கள் கட்டுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரீமியம் உங்களோட 20ஸ்ல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. இதே நீங்கள் உங்கள் 40ஸ்ல இதே கவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் 20 இயர்ஸில் இருக்கையில் உங்களோட ரிஸ்க் ஆஃப் லூசிங் யுவர் லைஃப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம். ஸோ அதனால் உங்கள் மேலே இருக்கிற ரிஸ்க் கம்மிங்கனால அவங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பியூட்டினா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு என்ன ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறீங்களோ அதே தான் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் வருஷம் கட்டிகிட்டு இருக்க போகிறீங்க.
ஸோ அந்த 20ஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். சிமிலர்லி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னு எடுத்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை வந்து மேஜராக நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எதுக்காக ஒதுக்கி வைக்கிறோம், ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு பணம் எதுக்காக ஒரு ஓரத்தில் சேர்த்து வைக்கிறோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வருமோ இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா ஃபுல்லி கவர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதோ ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸில் இருந்தோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி எடுத்தோ நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. அது எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸில் இருக்கையில் இன்னும் 20ஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அகைன் அதே சேம் ரீசன் தான், இன்னும் 20s உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக வந்து இருக்காது. ஸோ ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ரொம்ப கம்மி ரிஸ்க், அதனால உங்களுக்கு கம்மியான ப்ரீமியம் தான் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் என்ன பியூட்டி, அகைன் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீமியமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே ப்ரீமியம் தான் வருஷம் வருஷம் வந்து கட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் இதோட பியூட்டி. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் அதாவது டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இன் யுவர் 20s. மூணாவது விஷயம், மினிமம் 20% வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோர் சேலரி ஹேஸ் டு கோ இன் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 20ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மினிமம் ஸ்லாபில் இருப்பீங்க, சில டைம் வந்து அந்த ஸ்லாப்லேயே கூட எல்லாமே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு கட்டுறதுக்கு பதில் அந்த 20% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அது பெனிஃபிட்டாக வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 20s 30ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வந்து லைஃப்பை நடத்திட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து 20s and 30ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்டிஞ்சியாக இருக்க முடியுமோ, ரொம்ப ஓரளவுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே 20s and 30ஸ்ல ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப பயங்கரமாக பார்ட்டிங் பண்ணி பயங்கரமாக ஊர் சுற்றிட்டு இருந்து எல்லாம் பணத்தையும் செலவு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அளவில் உங்கள் பணம் வந்து க்ரோ ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் 20ஸ்ல வந்து நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு பி ரிச். ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். நாலாவது விஷயம், how much to invest to become a crorepati. நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆனோம் அப்படின்னா நீங்கள் 20ஸ்ல இருக்கையில் நீங்கள் எவ்வளோ பணம் வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5% வந்து இருக்கும். எவ்ரி இயர் வந்து ஆவரேஜாக 5% இன்ஃப்ளேஷன் ஆகும். அதாவது நம்ம பொருள் வாங்கக்கூடிய பொருளோட விலைகள் வந்து 5% வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வருஷம் வருஷம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறது வந்து 5% வச்சுக்கணும்னா நம்ம வந்து மாதத்துக்கு வெறும் 2000 ரூபா வந்து போட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணோன்னா 65 வயசில் நம்மளோட பணம் எவ்வளோவா மல்டிப்ளை ஆயிருக்கும் தெரியுமா? மாதம் 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் வித் 5% இன்ஃப்ளேஷன் அதோட கன்சிடர் பண்ணோன்னா நம்மளோட பணம் வந்து 65 வயசில் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இன்னைக்கு டேட்டில் அந்த 1 crore வந்து நீங்கள் 65 வயசில் இருக்கையில், அதாவது நீங்கள் 20ஸ்ல இருக்கையில் இருக்கிற 1 crore வந்து 65 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 60ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 years கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆகி வந்து 3.5 crores மாறிடும். ஸோ கிட்டத்தட்ட ஆக்சுவல் crore பற்றியே நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் 2000 ரூபா தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மாதம் 5000 உங்களால் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இல்லை 8000 ரூபா இல்லை ஒரு 10,000 உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா மாதம் அப்போ உங்கள் பணம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் 65 வயசில் இருக்கையில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஸ்டார்டிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வென் யூர் இன் யுவர் 20s itself. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபிஃப்த்து வந்து பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் 20s எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டானது என்னன்னு பார்ப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20ஸ்ல இருக்கையில் எஃப்டிஸில் போடுறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு, டோட்டல் டிசாஸ்டர்.
ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஸ்க்கே இல்லாமல் இருக்கிறதுலே மினிமம் ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்போ அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மினிமலாக தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு பொருந்துன்னா, இஃப் யூர் இன் யுவர் 50s இருக்கீங்க, 60s இருக்கீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து சம்பாரிச்சு வச்ச பணத்தை வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கணும், பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வேணாம், முதலுக்கே மோசமாகக்கூடாது அப்படின்னு நினைக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50s 60s நீங்கள் எஃப்டியில் போட்டு வச்சுக்கிறது சேஃப். பட் இன் யுவர் 20s எஃப்டிங்கிறது ஒரு வேர்ஸ்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ராதர் அப்போ என்ன பெஸ்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிங்கன்னா, 20ஸ்ல வந்து நம்மளோட இது என்னென்னா, நம்மளை நம்பி யாருமே இல்லை, நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இல்லை. ஸோ நம்ம வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும் போது நம்ம என்ன பண்ணணும், ஷேர்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை கிரிப்டோ கரன்சிஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் வந்து நம்ம போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணணும்னா எவ்வளோங்க வச்சுக்கணும்? நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, இதில் போடுங்க அதில் போடுங்கன்னு, என்ன பர்சன்டேஜில் வச்சுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இதுக்கு கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அது கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபைனலி த போனஸ் டிப், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து அலோகேஷன் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 20ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பொருந்தும். ஸோ 20ஸ்ல இருக்கையில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ், அதாவது வந்து ஒரு ஷேர்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் போய் டைரெக்டாக ஷேர் வாங்கி ஹோல்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30% நீங்கள் வச்சுக்கினா வந்து உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ், லைக் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி டைப் போர்ட்ஃபோலியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரில போய் நீங்கள் வந்து ஒரு 40% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40% இதுக்கு அலோகேட் பண்ணணும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு கோல்டு வந்து ETF-ஆக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட். ஸோ ETF-ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை கோல்டில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நீங்கள் வச்சுக்கணும். பாக்கி 10% வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னடா கிரிப்டோ கரன்சி எல்லாம் டேஞ்சரஸ்ங்கிறாங்களே, எஸ், கிரிப்டோ கரன்சி இஸ் வெரி டேஞ்சரஸ், கிரிப்டோ கரன்சி இஸ் ஹைலி வாலடைல், எல்லாம் ஓகே. பட் அதில் 10% தான் நீங்கள் வந்து போட போகிறீங்க. ஸோ 10% இஸ் நாட் அ வெரி பிக் அமௌண்ட். உங்களால் அந்த 10% வந்து நீங்கள் லூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கையை கடிக்காது. உங்களோட 100%மே நீங்கள் கிரிப்டோவில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுமே தவிர 10% போட்டதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் லூஸ் மச், ஆனால் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா யூ கேன் கெயின் அ லாட். ஸோ இதுதான் வந்து அதோட இது. ஸோ உங்களோட பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், 30 40 20 10. இந்த மாதிரி உங்களோட அசெட் கிளாஸ் வந்து நீங்கள் பிரேக்கப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் பெரிய அளவில் வந்து நாளைக்கு வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஈவன் தோ நான் வந்து உங்களுக்கு நிறைய டிப் கொடுத்துருந்தாலும் இதில் வந்து இப்போ நான் அலோகேஷன் பர்சன்டேஜ் தான் நான் சொன்னேனே தவிர எந்த ஸ்டாக்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், எந்த கிரிப்டோவில் போடணுங்கிற நான் உங்களுக்கு எந்த விதமான டிப் நான் உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு நீங்கள் தான் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஒரு டைம் அலோகேட் பண்ணி அந்த டைமில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி, இல்லை இதை பற்றி நான் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, இந்த மாதிரி கிரிப்டோஸ் ஷேர்ஸ் பற்றிலாம் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் தான் வந்து எடுக்கணும். யார் சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிற எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து வில் லுக் வெரி வெரி பிரைட். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. நன்றி, வணக்கம்.